நாளைக்கு டிசம்பர் 15ஆம் தேதி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கடைசி சோமவாரம். இந்த நாள்ல சிவபெருமானுக்கு சோமவார விரதம் இருந்து வழிபடுறது அப்படின்றது அதீத சிறப்பை நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதோட இணைந்து சர்வ ஏகாதேசியும் வருது. இந்த நாள்ல சிவபெருமானையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபடும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த நாள்ல சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு வில்வ இலை வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஏகாதசி வேற இருக்கிறதால வீட்டில் பெருமாள் படம் இருந்தது அப்படின்னா பெருமாளுக்கு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். இல்லை அப்படின்னா 7 நெல்லிக்காய் வாங்கி நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் உண்டாகும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் கடைசி சோமவார விரதம் இருந்து பெருமாளையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.